ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா, உங்கள் நேரத்தை மிச்சப்படுத்தக்கூடிய டிப்ஸ்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஃபியூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தோசை மாவு புளிச்சு போயிடுச்சு அப்படின்னா அதை உடனே என்ன செய்யணும், அதாவது உங்களுக்கு சீக்கிரமாகவும் ஈஸியாக வேலை முடியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2 பத்தை தேங்காயை நறுக்கி மிக்சியில் போட்டு அரைச்சி கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து அதை நீங்கள் மாவு கூட நல்லா கலந்து விடுங்க. இப்படி நீங்கள் தோசை சுட்டிங்க அப்படின்னா புளிப்பு வாசனை இல்லாமல் மொறுப்பாக உங்களுக்கு தோசை வரும். பயிர் வகைகள் சீக்கிரமாக வேகணும் அப்படின்னா சமையலுக்கு பயன்படுத்தும் சோடா உப்பை சிறிது சேர்த்து நீங்கள் வேக வச்சிங்க அப்படின்னா குறைந்த நேரத்திலே பயிர் வகைகள்லாம் சீக்கிரமாக வெந்துடும். நம்மளுடைய பீரோவில் பார்த்திங்கன்னா நிறைய துணிகள் பயன்படுத்தாமல் அப்படியே வச்சுருப்போம். அது என்றாவது ஒன்றால் நம்ம எடுத்து யூஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த துணிகளில் பார்த்திங்கன்னா ஒரு விதமான ஸ்மெல் அடிக்கும். அந்த ஸ்மெல் வராமல் இருக்க நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒரு டிஷ்யூ பேப்பரில் கொஞ்சமாக சென்ட்டை தடவி நீங்கள் துணிகளுக்கு அடியில் வச்சா போதும். நீங்கள் எப்போ வேணால் எடுத்து யூஸ் பண்ணலாம். அதனுடைய ஸ்மெல் கொஞ்சம் கூட இருக்காது, ரொம்ப மணமாக இருக்கும். சமையல் கட்டில் கரப்பாம்பூச்சி தொல்லையாக இருந்துச்சு அப்படின்னா கற்பூரத்தை ஒரு பேப்பர்லேயோ அல்லது டிஷ்யூ பேப்பர்லேயோ நல்லா கட்டி நீங்கள் அங்கங்கே போட்டு வைக்கலாம். இதனால் பார்த்திங்கன்னா இந்த கரப்பாம்பூச்சி தொல்லை உங்களுக்கு சுத்தமாக இருக்குது. ஃப்ரிட்ஜிலேருந்து வரும் துர்நாற்றத்தை தவிர்க்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு பிளாஸ்டிக் கப்பில் பேக்கிங் சோடாவை போட்டு மூலையில் ஓரமாக வச்சிடணும். இதனால் அந்த துர்நாற்றம் ஈர்த்து கொள்ளும். மேலும் டிஷ்யூ பேப்பரை நனைத்து வைத்தாலும் துர்நாற்றமானது வீசாமல் இருக்கும். இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.